சார் இந்த படத்தை எல்லாரும் கூட சேர்க்க சார் உங்க கையில தான் சார் இந்த படம் ஓடுறது. ஒரு சின்ன படம் அருமையான முயற்சியில இந்த படம் வந்து எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை வந்து உங்களால நினைச்சா மட்டும்தான் சார் இந்த கருத்தை கொண்டு சேர்க்க முடியும். அது நல்ல கருத்து கேட்டது, அருமையான கருத்து, அருமையான படம். இந்த படத்தை கொண்டு எல்லாரும் மக்கள் மத்தியில் சேர்த்து ஓட வைக்க சார். எல்லாம் உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும்தான் சார் முடியும். நன்றி. இந்த படம் ஓட வைக்க சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து எப்பவுமே நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஜென்யூனான அட்டெம்ப்ட், ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. ஸோ தைரியமா அதுக்காக தான் அந்த படம் நான் சைன் பண்ணேன். அண்ட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்கோப் எனக்கு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு உங்க ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது. ஸோ புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பா. அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி படங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிச்சா தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய புது கண்டென்ட் நம்ம எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம் அண்ட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து படம் அல்ல, பாடம். குடிகார கணவனோடு குடும்பம் நடத்தக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் தெரியும். உண்மையிலே தம்பி சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். இந்த மாதிரி நல்ல திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில் இன்னும் இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆவலை தூண்டணும். அது உங்கள் எழுதுகிற பேனால தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற இந்த பேனா நிறைய பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடிகார கணவனால் கஷ்டப்படுற ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. இதை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குடிக்கு அடிமையான அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் போகும்போது மனசு மாறி பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எழும். அதே மாதிரி ஒரு படம் எடுக்கும் பொழுது இந்த படம் எங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லாப எண்ணத்தோட தான் ஒரு படம் எடுப்பாங்க. ஆனா இந்த படம் சமுதாயத்தை மாற்ற வேண்டும், நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நன்மையை மட்டுமே மனசுல வச்சு, இத்தனைக்கும் ஒரு துணி கடையோட தொழிலதிபர் அவரு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது அவருடைய ஒரு சமுதாயத்தோட இந்த அக்கறைக்கு வந்து நாங்க எல்லாருமே தலைவணங்குறோம். இந்த படம் மக்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்க போகுது. அந்த பாடத்துல நானும் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்று, இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே ஆசிரியர்கள். அதனாலதான் இதுல எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்லை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களாம் செஞ்சு ஒர்க் பண்ண இந்த ஒரு படம் நல்ல படமா வரட்டும். இங்க தங்கச்சிமார்கள் இருக்கீங்க, உங்களுடைய கை வண்ணம் இதுல கண்டிப்பா தெரியணும். ஏன்னா பொம்பளை ஆட்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி குடிக்க அடிமையான கணவரை வச்சு. அதை நீங்களும் வெற்றி படமா மாத்தணும். அம்மா தம்பிகளா தகப்பன்மார்களும் இருக்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா எழுதி இந்த படம் வெற்றி படமா மாறணும். நன்றி. அதுதான் சார், இப்போ வந்து கணவர் வந்து கள்ளச்சாராயத்தில் இறந்து போறாங்க. அதுல இருந்து நம்ம பையனை வந்து நல்லபடியா வளர்த்துருக்குன்னு லட்சியத்தோட அந்த அம்மா வந்து தன் வாழ்க்கையை வந்து பயணிக்குது. அந்த அம்மா பேச்சு கேட்டு மறுபடியும் இவன் என்ன பண்றான்னா, நம்ம வந்து நல்லபடியா நல்ல ஒரு மனுஷனா வந்து அம்மாவுக்கு வந்து நல்ல பையனா வரணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இவன் வளர்றான். வளரும்போது ஒரு லவ், அந்த குடி. அப்ப அதுல என்ன கண்டென்ட் வச்சிருக்காருன்னா, ஒருத்தன் பிளஸ் எப்படி சிதைக்கணும், அவனை எப்படி வீணாக்கணும்னா இன்னைக்கு குடி முக்கியம். அந்த குடி ஒரு முறை அவன் குடிச்சிட்டானா எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும் இல்லைங்க சார், காதல் வந்ததுங்க சார். இல்ல, அது வந்து வயசு கோளாறு, ஹார்மோன் ப்ராப்ளம். பொண்ணும் நல்ல பொண்ணா இருக்காளே, அந்த ஒரு ஃபீல், அந்த சின்ன வயசுல வரக்கூடிய அந்த ஒரு ஃபீல் சார். அந்த ஃபீல்ல அவங்க போய் லவ் பண்றாங்க. ஆனா வந்து அது வந்து அவன் வில்லன். இல்லைங்க சார், நம்ம வந்து லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி வந்து இன்னைக்கு நல்லா இருக்கு சார். லவ் பண்ண எத்தனையோ ஃபேமிலி நல்லா இருக்கு, நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. லவ் ஒரு தவறான விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அந்த லவ் வந்த பிறகு மறுபடியும் அவன் வாழ்க்கை எதுல பயணிச்சுது, புரியுதுங்களா? அதனாலதான் அந்த லவ் போயிடுச்சு. லவ் நல்ல லவ், அந்த பொண்ணு தாங்கி பிடிக்கிறா, நல்ல லவ். ஆனா அந்த லவ் கெடுத்தது எது? நான் கெடுத்தா இல்லைங்க சார், என்ன நாங்க எடுத்தா ஆனா என்ன கெடுத்தது எது?
யாரும் நம்மள கெடுக்க முடியாதுங்க. ஆ, ஆ. நம்ம தாங்க இல்லைங்க சார், எல்லாத்தையுமே ஒரு 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 சமுதாய சூழல் இருக்கு. ஆமா சார். பள்ளியோடத்து மாணவன் இவ்வளவு மோசமானவங்க காமிச்சிருக்கீங்க. இல்ல மோசமானவன் காமிக்கலைங்க சார். ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு சதியால அவன் என்ன நினைக்கிறான்னா அடிச்சு வச்சுன்னா சிம்பத்தி அதிகமாயிடும். அப்ப இவனுடைய பிளஸ் எப்படி நம்ம சிதைக்கிறது? அப்போ ஒரு மனுஷனோட பிளஸ் சிதைக்கணும்னா அவனுக்கு வந்து மூளைகள் வந்து கொஞ்சம் சிதைஞ்சிருக்கணும், அந்த கான்பிடென்ட் குறைக்கணும். அப்ப நீ கான்பிடென்ட் வைக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு மது போதை. அப்ப அந்த மதுவும் போதையும் ஒரு மனுஷனுக்கு உள்ள போயிடுச்சுன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய கான்பிடென்டானா இருந்தாலும், எவ்வளவு முயற்சி கொண்டு பண்ணக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருந்துடும். இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. லாஸ்ட் சீன்ல நீங்க சாவுற மாதிரி வரும், உங்க அம்மா கூப்பிட்டு வருவாங்க, ஆமா முன்னாடி வருவீங்க. ஆமா சார். உங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் போஸ்டர் இருக்கும், இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்சியோடைய போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. ஆமா சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க தான் கெடுக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க சார், அது வந்து எங்களை அறியாம ஏதிச்சே வந்ததுங்க சார். அது யதார்த்தம். அது நாங்களே எதிர்பார்க்கல. பொலிட்டிக்கலா காமிக்கல. சாராயம் கொண்டு வந்திருக்க அரசு தான் இது பண்றாங்க, அரசையே நீங்க திட்டல. இல்லைங்க சார், நம்ம வந்து அப்ப அரசுக்கு நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? இல்லைங்க சார், அரசை நம்ம ஊக்குவிக்கல. இன்னைக்கு இந்த அரசுன்னு இல்ல. மதுபான கடை யார் வச்சிருக்கா சார்? மதுன்றது வந்து இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து, அதுக்கு முன்ன கவர்மெண்ட் கொண்டு வந்து கடை யார் சார் வச்சிருக்கா? அதான் சார் நான் சொல்லிடுறேன் சார். இந்த மது வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து, அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து, அப்ப கொண்டு வந்து நான் சொல்ல வரல. நான் அப்பல இருந்து மது இருக்கு, ஓகேங்களா? அந்த மதுவை சரிப்படுத்த வேண்டிய கடமை அதிகாரத்துக்கிட்ட இருக்கு, ஓகேங்களா? அந்த அம்மாவுக்கு அதுதான் ஒரு வச்சிருப்பேன் நான். புரியுதா? பெத்த வயிறு பத்தி எரியுதுரா, நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கிடந்த சமுதாயத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து. இப்ப சார் நாங்க வந்து அதிகாரத்தை பார்த்து சொல்ல வரீங்க, போர்ஷன்ல இருக்கத்தியா இல்ல சார்? இந்த சமுதாய சீர்கேட்டு காரணமான அத்தனை அதிகாரத்தை கேட்டு இவங்க அவங்க அப்படி இப்படி நாங்க சொல்ல வரல, ஓகேங்களா? ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் அப்படிதான் பண்ணி ஒட்டுமொத்த நாங்க அரசியல்வாதியும் சொல்ல வரலைங்க சார். இந்த சமுதாயம் இப்படி சீர்கேட்டு இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி இளைஞர்கள் பாதிக்கப்படுறதுக்கும், புரியுதுங்களா? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டோட்டலா தமிழ்நாடுன்னு இல்ல, டோட்டல் இந்தியா, உலகமே சொல்றேன் நான். இது தமிழ்நாட்டு படம் மட்டும் நினைச்சிடாதீங்க, டோட்டல் இந்தியாவுக்கான படம், இந்த உலகத்துக்கான படம், ஓகேங்களா? இன்னைக்கு போதை வந்து எல்லாத்தையும் சீரழிச்சு வீணாக்கி நிக்குது. அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டை மட்டும் நாம குறி வச்சு எடுத்த படம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகே? ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு தான் நீங்க வந்து வச்சிருக்கீங்க. பாட்டு லைன்லயும் அந்த வரிய வச்சிருக்கீங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். கவர்மெண்ட் இந்த நிதியில தான்டா இயங்குது அப்படின்னு. ஆமா சார். அப்ப கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு தானே அர்த்தம்? அதுதான் சார், கவர்மெண்ட் தான் பண்ணுது. நம்ம இந்த இருக்க கவர்மெண்ட் போஸ்டர் காமிக்கிறீங்க, அப்ப அவர் தானே பண்ணிட்டு இல்ல இல்ல சார், நாம காமிக்கலைங்க சார். ஏதாச்சும் நம்ம ஷூட் பண்ண இடத்துல அந்த இடத்துல ஒட்டி இருந்தது, எங்களை அறியாமலே அது வந்துருச்சு. எதுங்க சார்? சென்சார் கொடுக்கலைங்க சார். அது நாம ஒட்டிருந்த பரவாயில்ல, அந்த ஏரியாவில அங்க அவங்க யாரோ ஒட்டி இருந்திருக்காங்க, அது ஏதாச்சும் எங்களை அறியாமலே வந்துருச்சு சார். பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் குடிக்கிறது இல்லையா, வாங்கிக்கிறது வேற. சார் பெண்கள் குடிக்கிறாங்க. நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆண்கள் வந்து வலிமையானவங்க சார், ஓகேங்களா? பெண்கள் வந்து அந்த அந்த டோட்டலா வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் இதானதான் சொல்றது, புரியுதுங்களா? அப்ப வலிமையானவங்க மாறிட்டாங்கனால் பெண்கள் நம்ம திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க மாற வேண்டியது வலிமையா உள்ளவங்கள, ஓகேங்களா? இப்ப 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 பெண்கள் கரெக்டா இருக்கான்னு சொல்ல வரலைங்க சார். இப்ப அதிகாரம் வலிமையானது. சார் நான் சொல்றது ஆண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி குடிக்கிறாங்க சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா சார். பப்புக்குலாம் போயிருப்பீங்க, நிறைய பெண்கள் குடிச்சிருக்காங்க. அது ஒரு சில காட்டல சார். நாம வந்து நோக்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆண்கள் தான் சார் குடும்பத்தை சார். இது நாம வந்து நீங்க படம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க. இது வந்து ஒரு மதுவுக்கான கண்டென்ட் தான். ஆனா ரொம்ப வந்து இந்த மது சொல்லிட்டு நான் படத்தை நம்ம வைக்கல, லைவா தான் கொண்டு போயிருக்கிறோம் படத்தை, ஓகேங்களா? ரொம்ப எப்ப பார்த்தாலும் அந்த மதுவை பத்தி பேசி அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் அப்படி கொண்டு ரொம்ப வந்து இதுல வந்து நம்ம போட்டு முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிடக்கூடாது. அதனால ஒரு லேடிஸை கொண்டு வந்து நம்ம குடிக்க வைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நாங்க வந்து முதன்மையா இருந்தோம். அதே போல இந்த நீங்க அதிகம் பாத்தீங்கன்னா கெடுறது கூட அதிகமா நாங்க மது சீனை பயன்படுத்திருக்க மாட்டோம். சொல்றது நாம வந்து மதுவுக்கு எதிராக ஒரு படம் எடுக்கும் போது அடிக்கடி நம்ம வந்து மது சீன் வைக்க கூடாது அப்படின்றத நாங்க உறுதியா இருந்தோம். அதனால என்ன சார்? இல்ல இல்லைங்க சார், நான் வந்து சார் நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழமும் கிடையாது. டோட்டல் டீ காஃபி கூட குடிக்காத ஆளு, ஓகேங்களா? எனக்கு எந்த கெட்ட பழமும் கிடையாது. நான் திருவனையூர்ல நான் வந்து டைலர் கடை வச்சிருந்தேன். டைலர் கடை வச்சிருக்கும் போது என்கிட்ட வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வாங்குற சம்பளத்தை சாயந்தரம் எடுத்துக்கிட்டு குடிக்க போயிடுவாங்க. காலையில வந்தானா நல்ல தொழில் செய்வார் என்கிட்ட கட்டிங் மாஸ்டர். காலையில வந்தானா ஒரு கத்திரிக்கோளை பிடிப்பாரு, இப்படி நடுங்கும். ஆமா ஆமா இப்படி நடுங்கும். என்ன சார் கேட்டா, இல்லைங்க சார் ஒரு கட்டிங் போட்டா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சூப்பரா பிடிச்சிட்டு சொல்றதுல புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சமுதாயம், அதனால அவங்க குடும்பம் எவ்வளவு சீரழிஞ்சுது, அவங்க மனைவி எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க, அந்த பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல பாக்குறோம்.
அந்த அதில் பார்க்கும்போது என்னடா இந்த சமுதாயம் இப்படி சீரழிஞ்சு போகுது, இதை நம்ம வந்து சரி பண்ணணும், நாம சரி பண்ணணும் கிடையாது, இதை அதிகாரத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ என்னால் இது எதுவும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது சார். டோட்டல் சமுதாயம் நினைச்சாதான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு மேல எல்லாத்தையும் மாற்றக்கூடிய யாருக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்க? நேரடியாங்க சார். யார்த்தையும் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணல, நேரடியாக ஃபர்ஸ்ட் படம், எந்த ஒரு அனுபவம் இல்லாம தான் படம் பண்ணியிருக்கு. திரைப்படத்துறையில மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆமாங்க சார். நானேன் பிரதன் படத்துல வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து இது மாதிரி அழிறீங்களே பாட்டுல பாடுவார். ஆனா அவருதான் வந்து எல்லாத்தையும் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாராய கடையை திறந்ததே எம்ஜிஆர் தான். அது யாரு பண்ணியிருந்தாலும் அவர் அரசு மூலியமா. ஆமா சார். அதனால வந்து நீங்க வந்து அந்த அரசை வந்து டாக்டர் கலைஞர் தான் தேர்ந்தெடுப்பு. ஐயா பொய்யில சொல்றேன். எம்ஜிஆர் தான் சொல்ல என் மேல கேஸ் விட சொல்லாத. எம்ஜிஆர் தான் சாராய கடையை திறந்தாரு. சார் சார் எம்ஜிஆர் தான் சாராய கடையை இருங்க சார். இப்ப நான் வந்து இல்ல சார், நான் எம்ஜிஆர் தான் சாராய கடை திறந்தாரு. சார் நான் சொல்லிட்டேங்களா சார்? எம்ஜிஆர் தான் சாராய கடை திறந்தாரு. அந்த சாராய கடையை வந்து அரசாங்கம் நடத்துறதுனால நீங்க சொன்ன பாட்டுல சொன்ன வரிகள் அவ்வளவும் சரிதான். உங்களுடைய நடிப்பு அருமையா இருந்துச்சு. அனைத்து நடிகர்களும் அருமையா பண்ணிருந்தாங்க. வெற்றி பெற வாழ்த்து.